ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசின் அவசர சட்டம் தற்காலிகமானது என்றும், ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டத்தை கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடை நீங்கியது. தமிழக முதல்வர் அவர்கள் அவசர சட்டத்தை நிறைவேற்றிவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். கடந்த 5 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்ற தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் மகத்தான போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி. விடுதலை சிறுத்தைகள் இதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. போராடிய கட்சி சார்பற்ற மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம். இந்த சட்டம் அவசர சட்டம். சட்டப்பேரவையில் இதற்கான ஒப்புதல் பெறப்படும். மத்திய அரசின் ஒப்புதலோடு இது இயற்றப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட இருக்கிறது. என்றாலும் உச்சநீதிமன்றத்தின் மூலம் இந்த சட்டத்திற்கு தீங்கு வரலாம் என்கிற ஒரு அச்சமும் நிலவுகிறது. தமிழக இளைஞர்களின் இணைய எழுச்சி போராட்டங்களை வரவேற்றுள்ள எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் கொண்டுவரும் வரை இளைஞர்கள் போராட வேண்டும் என வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வெளியாகவில்லை. இந்த சட்டம் அந்த தீர்ப்பால் பாதிக்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இந்த சட்டத்தை செல்லாது என அறிவிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா? அப்படி ஒரு வேளை அது அறிவித்துவிட்டால் இந்த சட்டத்தின் நிலை என்ன? இதற்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கிற ஒரு கேள்வியாகும். மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை காரணம் காட்டி அவசர சட்டத்தை தம்மால் இயற்ற முடியாது என தனது பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறது. அதற்கு அவர்கள் சட்ட சிக்கலை காரணமாக சொல்லுகிறார்கள். தன்னால் ஒரு அவசர சட்டத்தை இயற்ற முடியாததற்கு என்ன காரணம் இருக்கிறதோ அதே காரணம் மாநில அரசு இயற்றுகிற சட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்கும் இருக்கிறது. ஆக மத்திய அரசு அளித்திருக்கிற இந்த ஒப்புதல் சட்டப்படி செல்லுமா என்பதுதான் இங்கே எழுகிற கேள்வி. இந்த நிலையில் இது மாணவர்களின் போராட்டத்தை தற்காலிகமாக கலைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு செய்திருக்கிற சதியா சூழ்ச்சியா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. எனவே போராடி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள், தமிழக அரசு நிறைவேற்றுகிற இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தால் செல்லாததாக ஆக்க முடியாது என்கிற உத்தரவாதத்தை பிரதமர் அறிவிக்க வேண்டும். அதுவரையில் மாணவர்களின் இளைஞர்களின் போராட்டம் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.